ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தனுஷ் கிருத்தி சனோன் மெயின் லீடாக நடிச்சிருக்கிற தேரே இஷ்க் மே என்ற ஹிந்தி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை 2013 வந்த ராஞ்சனா படத்தோட ஸ்பிரிச்சுவல் சீக்வல்னு ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே ஒரு இன்டென்ஸான ரொமான்ஸ் படம். இந்த படத்தில் அந்த இன்டென்சிட்டி இன்னும் ஒரு படி மேலே ஏற்றிருக்காங்க. இது ஹிந்தி, தமிழ், தெலுங்குல இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட கதையில் ஏர்ஃபோர்ஸில் பெஸ்ட் பைலட்டாக இருக்க சங்கரை டிஸ்ஒபீடியன்ஸ்க்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் கிட்ட உடனடியாக சர்டிஃபிகேட் வாங்கினா தான் இவர் திரும்பவும் நாட்டுக்காக போராட முடியும். இப்படி இருக்க அவரோட ஃபைலோ சைக்காலஜிஸ்டான முக்தி கைக்கு வருது. சங்கரோட ஃபைலை பார்த்த உடனே காலேஜ் டேஸ்ல தான் தீசிஸுக்காக அவனோட ஆக்ரோஷத்தை மாற்ற அவ எடுத்த முயற்சியும், அப்போ சங்கர் இவன் மேலே வெறித்தனமா காதலில் விழுந்ததும், கடைசியில் அது மோசமாக முடிஞ்சு போனதும் ஞாபகம் வருது. அப்படி இருந்தவங்க இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது திரும்பவும் அந்த காதல் பத்திக்குமா? அந்த நேரத்தில் சங்கர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு சொல்ல வர்றது தான் இதோட மீதி கதை. இந்த படத்தில் வர மாதிரி சில பெண்கள் சில சமயங்களில் காட் சிண்ட்ரோம்ல சிக்கிப்பாங்க. அப்போ ஒரு மோசமாக இருக்க மனுஷனை அன்பால திருத்துறேன் பேர் வழின்னு போய் தானும் மாட்டி அவனையும் சிக்க வச்சு கடைசியில் ரெண்டு பேரும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்பாங்க. இதுலயும் ஹீரோவோட வெறித்தனமான லவ் புரிய வரும்போது அதை மறைமுகமா தடுக்கிறதுக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒரு வேலையை கொடுக்குறா. ஆனா அவனும் அதை சில வருஷம் கழிச்சு அச்சீவ் பண்ணிட்டு நிற்கும் போது அவ ஏற்கனவே மூவ் ஆன் பண்ணிட்டா. இந்த அடி அவனை இன்னும் ஆக்ரோஷமாவும் வயலண்டாவும் மாத்துது. கிளைமேக்ஸ்ல அவளோட லைஃப் டெசிஷனை சொல்லும் போது எதுக்கு ஏன் இப்படின்னு எழுந்திருச்சு கத்தணும் போல தோணுது. ராஞ்சனா படத்துக்கு அப்புறம்னு சொல்லலாம், இல்ல கொஞ்ச காலம் முன்னாடியில இருந்து பார்க்க பார்க்க ரதியே இருந்தாலும் கடைசியில் விழுந்துடுவான்ற நம்பிக்கையில் இந்த பின்னாடியே போகிறது, இன்னும் விருத்தனமாக போகிறதெல்லாம் நார்மல் பிஹேவியர்னு ஆக்கிட்டாங்க. இதில் அந்த டாக்ஸிக் தன்மை இன்னும் ஒரு படி மேலே போகுது. ஆனால் நான் காதலில் விழுந்தேன்னா டெல்லியே எரியும்னு இதில் ஹீரோ முன்னாடியே வார்ன் பண்ணிடுறாரு. ஹீரோயின் தான் அதை பெருசாக எடுத்துக்கல, நாமும் தான். ஏன்னா இந்த காலத்துலையாவது அது மாறும்னு நினைச்சோம், அதில் மண்ணு தான். இதில் ஹீரோயின் கேரக்டரை மோசமாக எழுதியிருக்காங்க. ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டு, ஒரு கிளாஸான வளர்ப்பு, அவங்க போய் ஆல்கஹாலிக்காக மாறதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அதுக்கு மேலே அவங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாமே ஏதோ இவங்களுக்கு தான் முக்கியமாக சைக்காட்ரிஸ்ட் ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி இருக்கு. இந்த எமோஷனல் ட்ராமாவுக்கு நடுவில் 26-27 வயசுல ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் எழுதுறது, யூபிஎஸ்சி ஃபுல் ஃபார்ம் தெரியாதவங்க அதை பாஸ் பண்ற விஷயம்லாம் நடக்குது. அப்புறம் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி வீட்டில் வசதிக்கு ஏற்ற மாதிரி செக்யூரிட்டி கார்டுங்க இருக்காங்க. பெட்ரோல் பம்ப் போடும்போது மறைஞ்சு போயிடுறாங்க. பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா தனுஷும் கிருத்தியும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் தனுஷ் வீக்கான சீனிங்களையும் தூக்கி நிறுத்திருக்காரு. பிரகாஷ் ராஜ் நெகிழ வைக்கிறாரு. ராஜ்னா நாஸ்டால்ஜியாக்காக சீசன் அறிவிப்பை எழுதிருக்காங்க. அவரோட பண்டிட் வசனத்துக்கு விசில் தான். டிராமா அதிகமா, எமோஷன் தூக்கலாம், டாக்ஸிக் லவ் மூமெண்ட்ஸ் அங்கங்க தெளிச்சிருந்தா சில சென்டருங்கள்ல பிச்சுட்டு போவோம். ஆனா சில பேருக்கு இந்த காலத்திலயும் டாக்ஸிக் லவரையும் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லையும் பார்க்க வேண்டியிருக்கேன்னு சலிச்சுக்கிறவங்களும் உண்டு. ஏன்னா இது உங்களை ட்ரிகர் பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணலாம், ஏன் எரிச்சல் கூட பட வைக்கலாம். நம்ம தனுஷ் லவ் படம்னு பார்க்க வருபவங்களுக்கு இது US 16+ பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படமரசத்தோட சந்திக்கிறேன். நன்றி.